So straight away we'll jump on to the actual content. என்னென்ன வீடியோஸ் என்னென்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம், எப்படிலாம் வீடியோஸ் வரப்போகுது, ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். ஸோ டிசைன் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஓனர்ஸ், இதுதான் நம்ம நீஷோட ஒன்லைன். ஓகே, ஸோ எப்படி வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு டிசைனால் சப்போர்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, எப்படி டிசைன் பண்ணலாம், செல்ஃப் டிசைனாக எப்படி பண்ணலாம், ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் கிராஃபிக் டிசைன், ஒரு அன்னோன் நான் டிசைனர் யாருனாலும் இருக்கலாம், அவரை பற்றி டிசைன் ஐடியாவே இல்லாத ஒருத்தராக கூட இருக்கலாம், பட் ஒரு டிசைன் நாலேஜ் கொடுத்து அவங்க பிஸ்னஸை டிசைன் மூலயமா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதுதான் இந்த நீஷ், அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து ஒய் டிசைன் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ். ஓகே, ஸோ நிறைய ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸஸ் வந்து டிசைனை வந்து இக்னோர் பண்ணுறாங்க. ஐ மீன் டிசைன் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம், என்னென்ன திங்ஸ் இருக்கோ, என்னென்ன அசெட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டிசைனை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன் கன்சிடர் பண்ணுறாங்க, எதனால் டிசைனை ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக கொடுக்கறது இல்லைங்கிறத அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட் டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ திஸ் வீடியோ வந்து ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ மாதிரி தான் என்னென்ன பார்க்க போகிறோன்ட்டு. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து 1 by 1 அதுக்கான கண்டென்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இமேஜினரி பிஸ்னஸை தான் எடுக்க போகிறோம். ஸோ திஸ் டைம் இமேஜினரி பிஸ்னஸ் வந்து ஒரு ஜிம் ஓனர் ஆர் ஃபிட்னஸ் கோச் இந்த மாதிரி வச்சுக்கலாம். டிசைனை பற்றி ஜீரோ நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் டிசைனுக்கு நாலேஜ் கொடுத்து அவரோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன பேசிக் டிசைன் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம பார்க்க போகிறது வந்து பிக்கப் யுவர் பிராண்ட் கலர்ஸ். ஓகே, ஸோ ஒரு கலர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பிக்கப் யுவர் பிராண்ட் ஃபாண்ட். இந்த ரெண்டு தான் வந்து எல்லா பிஸ்னஸ்க்குமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து ஃபிட்னஸ் ஓனர்ஸ் ஆர் ஜிம் கோச் வந்து எப்படி பிக்கப் பண்ணலாம், என்னென்ன விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு நம்ம பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 வீடியோஸ் பார்த்த பிறகு இந்த பிராண்ட் கலர்ஸையும் பிராண்ட் ஃபாண்ட்டையும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பிராண்ட் கைட்லைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த பிராண்ட் கைட்லைன் தான் அவங்களோட என்டையர் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் 20 இயர்ஸாக இருக்கலாம், 30 இயர்ஸாக இருக்கலாம், எவ்வளோ லைஃப் லாங் அந்த பிஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் அந்த பிராண்ட் கைட்லைன் தான் அவங்களுக்கு பைபிள் மாதிரி. ஒன்ஸ் பிராண்ட் கைட்லைன், பிராண்ட் கலர்ஸ், பிராண்ட் ஃபாண்ட் இந்த 3மே ஃபிக்ஸட் ஆயிடுச்சுன்னா தென் வில் மூவ் ஆன் டு அ பிராண்ட் ஐடென்டிட்டி. பிராண்ட் ஐடென்டிட்டி வந்து லோகோ. பட் லோகோ வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதை வந்து ஒரு டிசைன் பற்றி நாலேஜே இல்லாதவங்க பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் எப்படி சிம்பிளாக ஒரு லோகோ பண்ணலாம், சிம்பிள் வேயாக அப்படி லோகோ பண்ணலாம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு டிசைன் நாலேஜே இல்லாத ஒருத்தர் ஒரு லோகோ பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி பண்ணால் எப்படி இருக்கும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேஷ்னரியில் வந்து இனிஷியலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போது என்னெல்லாம் தேவை, பிஸ்னஸ் கார்டு தேவை, லெட்டர் ஹெட் தேவை, என்வலப் தேவை, இன்வாய்ஸ் தேவை. அதர்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரலை. ஓகே, ஸோ இன்கேஸ் சப்போஸ் இந்த இதுவும் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆஃப் த பிஸ்னஸ்லாம் இருக்கணும், டிசைன் பண்ணும் போதே இருந்தால் எனக்கு நல்லா தான் இருக்கும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வில் செக் இட் அவுட், வில் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ஸ் இந்த. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரிஸில் பார்க்க போகிறோம். ஒன் ஸ்டேஷ்னரிஸ் பார்த்த பிறகு நெக்ஸ்ட் ஆஃப்லைன் கொலாட்ரல்ஸ். ஆஃப்லைனில் அதாவது பிரிண்ட் மீடியம்ஸாக இருக்கட்டும், பிரிண்ட் டிசைனில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் அ ஸ்டார்டிங் ஆஃப் த பிஸ்னஸில் வந்து ஜென்ரலாக ஒரு கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், நம்ம இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வி நீட் அ ப்ரொமோஷனல் ஃப்ளையர்ஸ். ஸோ அது டிசைன் பண்ண போகிறோம். தென் ஹோர்டிங்ஸ், உங்கள் ஜிம் முன்னாடியோ இல்லை வந்து சப்போஸ் நீங்கள் ஃபிட்னஸ் கோச்சாக இருந்தால் ஹோர்டிங்ஸ் தேவைப்படாது. பட் சப்போஸ் இஃப் ஹேவிங் அ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரண்டில் வைக்கிற ஹோர்டிங்ஸ் இருக்கும், ஹோர்டிங்ஸ் தேவைப்படும். ஸோ அது எப்படி சிம்பிளாக நம்ம வந்து ஹோர்டிங் டிசைன் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் சப்போர்ட்டிங் பிராண்ட் கலர்ஸ், பிராண்ட் கைட்லைன்ஸ் அண்ட் யுவர் பிராண்ட் ஐடென்டிட்டி. இதெல்லாம் எல்லா டிசைன்லையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் a brand and not just a design. ஓகேவா? நம்ம பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், டிசைன் பண்ணலை. ஓகே, அண்ட் ஃபைனலி ரேட் கார்டு. கண்டிப்பாக எல்லாருக்குமே பேக்கேஜ் இருக்கும். இந்த 3 months பேக்கேஜாக இருக்கும், இல்லை வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இருக்கும், ஃபிட் ட்ரைனிங்காக இருக்கும், சம்திங் டிஃப்ரெண்ட் கிராஸ் ஃபிட் ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கான ரேட் கார்டு சிம்பிளாக இருக்கணும், பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக, கொஞ்சம் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் டிஃப்ரென்ஷியேட்டாக என்ன பண்ணலாம் அது நம்ம பார்ப்போம். நம்ம வந்து ஆன்லைனில் எல்லாமே பார்க்க போகிறதில்ல. ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஒரு பெரிய வாஸ்ட் சி மாதிரி. பட் வி ஆர் கோயிங் டு சி அ லிமிட்டட் போர்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் வந்து வாட்ஸ்அப் ப்ரொமோஷன்.
இனிஷியலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் ப்ரொமோட் பண்ணுற ஒரு மீடியம் வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணணும். அது ஜஸ்ட் மெசேஜாக கம்யூனிகேட் பண்ணாமல் அது ஒரு டிசைனாக கம்யூனிகேட் பண்ணால் இட் வில் ரீச் மோர் ஆடியன்சஸ். ஓகே, ஸோ அதுதான் வாட்ஸ்அப் ப்ரொமோஷன் போஸ்ட். இட் வில் பி அ போஸ்ட் ஃபார்மேட் அண்ட் ஸ்டோரி ஃபார்மேட். அது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். தென் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கவர் அதை செட்டப் பண்ணுறதுக்கு கவர் ஃபோட்டோ, தென் டிபி அண்ட் சம் ஆஃப் 2 or 3 போஸ்டர்ஸ். ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன் collaterals. அண்ட் ஃபைனலி ப்ரொமோஷனல் ஸ்டெப்ஸ். ஸோ இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் ப்ரொமோஷன் அப்பப்போ ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில விஷயம் தேவை. ஸோ ஆஃபர் போஸ்டர், இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி வருது இல்லை நியூ இயர் வருதுன்னா யூ ஹேவ் டு கிவ் சம் ஆஃபர். நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு ஆஃபர் கொடுக்கணும். ஸோ அப்படி ஆஃபர் கொடுக்கும்போது அந்த ஆஃபருக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம், ஆஃபர் போஸ்ட் எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், அது ஒரு ஐடியா. அண்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரொம்ப சிம்பிள், பேசிக். If you are a fitness coach, then definitely Facebook ads ரொம்ப முக்கியம். But if you are having a gym, physical property, immediately Facebook ads run பண்ணணும்னு அவசியமே கிடையாது. You can go for offline promotion. But Facebook ads simple, லைட்டாக வந்து ரொம்ப பேசிக்காக will touch upon the Facebook ads. அண்ட் சிம்பிள் ஜிஃப் அண்ட் வீடியோ ஆட்ஸ் சிம்பிளாக எப்படி ஒரு உங்ககிட்ட உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வச்சோ இல்லை நீங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் பண்ணீங்களோ அதை வச்சு எப்படி வீடியோ ஆட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் டிசைன் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் பிராண்ட் டு எஸ்டாப்ளிஷ். ஓகே, உங்கள் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது ஒரு அடுத்த லெவல். இனிஷியலாக இவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் ஒரு ஸ்பேன் ஆஃப் 2 or 3 monthsலேயே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் காம்படிஷன். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் அவுட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் காம்படிஷன், தென் டெஃபினெட்லி யூ ஆர் டேக்கிங் அ டிசைன் டு அ நெக்ஸ்ட் லெவல், யுவர் பிஸ்னஸ் டு அ நெக்ஸ்ட் லெவல். ஸோ தட் இஸ் வாட் அ ப்ரைம் அப்ஜெக்டிவ் ஆஃப் டிசைன் வித் கார்த்திக். அண்ட் அதுதான் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இனிஷியலாக நீங்கள் நினைக்கலாம் என்கிட்ட ஜிம் பிஸ்னஸ் இல்லை, நான் ஒரு ஃபிட்னஸ் கோச்சே இல்லை, ஸோ எனக்கு எப்படி இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு உங்களுக்கான பிஸ்னஸஸ் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸை கண்டிப்பாக இதே ப்ராசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுவோம். பட் to start with, I'm starting with this gym or fitness coach brand. Definitely we'll move on to others. And இப்போயே வந்து நீங்கள் இமீடியட்டாக பண்ணணும்னா இதில் உள்ள மெத்தடாலஜி, நான் இங்கே ஜிம் சொல்லும் போது நீங்கள் வேறு உங்கள் பிஸ்னஸ் மெத்தடாலஜியை யோசித்து நீங்கள் அதே மாதிரி டிசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ டூ சப்போர்ட். இந்த ஒர்க் ஃப்ளோ ஓகேவா, இந்த ப்ராசஸ் ஓகேவா, இந்த ப்ரீஃப் ஓகேவா, இல்லை இதில் ஏதாச்சும் ஆட் பண்ணுமா, இல்லை இது எனக்கு ஏற்கனவே தெரியும், இது அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி என்ன தாட்ஸாக இருந்தாலும் ஓகே, யூ கேன் ஷேர் இட் வித் மீ. யூ கேன் லீவ் இட் இன் அ கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு உங்கள் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பைபிளாக அமையும். ஓகேவா? ஸோ த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ், தட் இஸ் மை ஃபைனல் அப்ஜெக்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யுவர் பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக என்னோட டிசைன்ஸும் நம்மளோட டிசைன்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணுற டிசைன்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. See you soon. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.